திரு ரவீந்திரன், 2 இரட்டலைக்கு ஒரு தாமரையா அப்படிதான் போன வாதத்தில் பேசணும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் கொடுக்குறத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதை நிரூபிச்சு காமிச்சிட்டாரா திரு எடப்பாடி பழனிசாமி? நான் சொல்லியிருக்கேன்னா 20 சீட்டு தான் கொடுத்தாரு, கூட்டணியில் நில்லுங்க அல்லது 5 சீட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறேன்னா. அதே மாதிரி அண்ணாமலை வரும்போது 6 எம்பி சீட்டு தான் தருவன்னார் இவர். 12 இல்லைன்னா கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அண்ணாமலை அந்த கூட்டணி பிரேக் பண்ணார். இப்போ 30 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியை அமைச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே 2024 உங்கள்கிட்ட சொன்னேன், திமுக அணிக்கும் அண்ணா திமுக அணிக்கும் என்ன வித்தியாசம் வரும்னு சொன்னேன். அப்போ ஃபைட்டே இல்லைன்னு நீங்கள் கேட்டீங்க. இப்பவும் அதை தான் சொல்கிறேன். ஒரு 10-15 விழுக்காடு டிஃபரன்ஸில் அண்ணா திமுக அணி மேலே நிற்குது. எடப்பாடி பழனிசாமி இப்போ அமைச்சிருக்கிறது 30 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணி தான். இப்படி தான் அமைப்பாருங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தான் இருந்தது. பட் 2:1 நான் கேட்டதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 11.4 இவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அதை நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இல்லை, 170 தொகுதிகளில் ரெட்டலைன்னு அந்த உதயசூரியன் வெர்சஸ் ஏடிஎம்கே சீமான் கிட்ட எடப்பாடி பலகீனப்படுறது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்குது. தமிழ் ஊடகத்தில் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றாங்க. நான் ஆதாரத்தோட சொல்றேன், அது கில்லிங் இன் சைலன்ஸ் ஆகுது, யாருமே பேசுறது இல்லை. பட் அது ஃபேக்ட், அதைத்தான் நான் சொல்றேன். சீமான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1 விழுக்காடு வாக்கு தான் எடுத்தார். இன்னைக்கு 8.2 விழுக்காடு வாக்கு எடுத்திருக்கிறார். அதுவும் அவர் அண்ணாமலை சொன்ன அதே இஷ்யூவை சொல்லி தான் எடுத்திருக்கிறாரு. அப்படி எடுத்தவர் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி 7 தொகுதியில் கூட்டணியாக நின்று எடுத்ததை விட 10 தொகுதியில் நின்று அவர் 30,000 வாக்கு அதிகம் எடுத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில் ரெட்டேல சின்னத்தை 4வது தள்ளி இருக்கிறாரு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சில 100 வாக்கு எடுத்த விளவங்கோட்டில் ரெட்டேல சின்னத்தை 4வது தள்ளி இருக்கிறாரு. இப்படி அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்றாரு. எல்லாரும் பிராண்டி விசிக்காக நிற்கும்போது சீமான் அண்ணா மட்டும்தான் இயற்கை பானத்துக்காக நிற்கிறாருங்கிறத சொல்றாரு. சீமான் அண்ணா உறுதியானவர்னு சொல்றாரு. அப்போ 18 விழுக்காடு என்டியையும் 8 விழுக்காடு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கங்கிற சூழ்நிலையில் அதில் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில் நீங்கள் அவர் சுவாமிநாதன் சொன்னார்ல, அதுலேயும் நீங்கள் கேட்டீங்க, அதுலேயும் சான்ஸ் எடுக்க முடியாத புள்ளி எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது. அந்த புள்ளியில் மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ் பாஜக அவர் பாஜக ரொம்ப பேரம் பேசணும்னா நம்மளை விட்டுட்டு விஜயோட போய் அதுலயும் சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்றேன். சான்ஸ் எடுக்க முடியாது. ஆனா நீங்க சொல்றது பாஜகவுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு, சீமான் ஒரு சாய்ஸ் இருக்கு நீங்க சொல்றீங்க. இது எவிடெண்டா மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை சீமான் அண்ணன் உறுதியான தலைவர்ங்கிறது பாராட்டினாரும். நம்ம நீங்களே கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அந்த பாராட்டு நடந்தது. அதுல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில தான் எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலிலே பாஜக மைனஸ் சொன்னவர். அவரு சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், தென் செங்கோட்டையன், கே.பி. முனுசாமி எல்லாம் சொன்னவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜகவுக்கு வந்திருக்காங்க. இதே சி.வி. சண்முகம் தான் சொன்னார், பாஜக பாமக கூட சேர்ந்தனால கிறிஸ்டின்ஸ் ஓட்டு வரல, தென் தலித் மக்கள் ஓட்டு வரல, அதனால தோத்தோன்னு சொன்னார். இதே ஜெயக்குமார் தான் சொன்னார், 30,000 வாக்கு மைனஸ்ல இருந்து நான் தொடங்குறேன்னு சொன்னார். இவ்வளவு சொன்ன இவர் இன்னைக்கு வந்திருக்காருன்னு சொன்னா 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் வந்தார். 18 ப்ரொஜெக்ட் பண்ணுனா 3வது பேருங்கிற அச்சத்தில் தான் வந்தார். இது தமிழ் ஊடகத்தில் நடந்த உண்மை. அர்த்மெட்டிக் இருக்குது. பாஜக மேல ஒரு அச்சம் இருக்கு, இல்ல பாஜக கொடுக்கிற அழுத்தத்திற்கு அடிபணிய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா இன்னும் கூடுதலா தொகுதிகள் கொடுக்கல. என்னைக்கு அழுத்தத்துக்கு அவர் அடிபணிஞ்சாரு? அன்னைக்கு பாமகவோட கீழே 20 தான் கொடுத்தாரு. அப்போ மக்களவை தேர்தலில் 5 சீட்டு அது டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் கொடுத்தாரு. தூத்துக்குடியை தான் இவங்க கொடுத்தாரு. தன்னோட லாயலிஸ்ட் ஜெயக்குமாருக்கு சன் ஜெயவர்தனுக்கு தான் தென்சென்னை கொடுத்தாரு. எந்த பேரத்திலையும் இதுவரை அவர் அடி பண்ணியல. எல்லா பேரத்திலையும் அவர் ஜெயலலிதாவே 7 சீட்டு கொடுத்த பாஜகவுக்கு 5 சீட்டு தான் கொடுத்தாருன்னு சொன்னா ஜெயலலிதாவுடைய ஒரு பேரத்தில் மேலே தான் நிற்கிறார். பட் ஏன் மக்களவையிலே மைனஸ் சொன்னவர் நாம் தமிழர் சீமான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்னும் இலவசங்கள் எதிர்ப்பு என்னும் பல இஷ்யூஸை 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக சொல்லி களத்தில் ரியல் ஓட்டுல அது ஒன்றும் கற்பனை ஓட்டு இல்லை, ஆர்டிபிஷியல் ஓட்டு இல்லை, ரியல் ஓட்டுல எடப்பாடியை பலகீனப்படுத்திட்டு இருக்கிறார். அந்த பலகீனத்தை மேலும் அந்த பலகீனம் கூடிடக்கூடாதுங்கிறதுக்காக மைனஸ் சொன்ன பிஜேபி கிட்ட அவர் சேர்ந்திருக்கிறார். பட் சீட் பார்கெனிங்ல பிஜேபி என்ன பார்த்தாங்கன்னா 20 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கட்சி என்டிஏக்கு வருது, அது அவங்களுக்கு பெருசுங்க லெவலில் அவங்க அந்த சீட் பார்கெனிங்ல அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆல் இண்டியா பெர்செப்டிக்கில் என்டிஏ 20 விழுக்காடு எடப்பாடிக்கு ஓட்டு தான். அந்த ஓட்டு கொண்ட ஒரு தலைவர் என்டிஏக்குள்ள வந்திருக்கிறாரு. அது இல்லைன்னா நமக்கு அவர் சாமிநாதன் சொல்றது மாதிரி பை அண்ட் லார்ஜ் எல்லா பாஜக தலைவர்களுமே எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துக்கிட்டு நம்மளை திராட்டில் விட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்கிற ஒரு சூழ்நிலை சொன்னாங்க. அதுக்குள்ளே தான் அந்த அலையன்ஸே
முதல்ல உருவாச்சு. இந்த தேர்தல் முக்கியம் இல்ல 29 தேர்தல் முக்கியம்னு பாஜக நினைக்கிறதுனால இத்தனை தொகுதிகள் போதும்னு முடிவு கொண்டாங்களா? ஒரு 20 விழுக்காடு வாக்கு என்டிஏக்குள்ள வந்திருக்குது. ஆல் இந்தியா பெர்செப்டிவ்ல 240 சீட்டு போன பிறகு ஒரு பிளஸ்ன்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை திங்க் பண்றாங்க. பாமகவில் திரு அன்புமணிக்கு 18 தொகுதிகள்ங்கிறது ஆரோக்கியமான அணுகுமுறை தானா திரு எடப்பாடி பழனிசாமி? ரெண்டு பேருக்குமே வின். எடப்பாடிக்கும் வின், அன்புமணிக்கும் வின். அன்புமணிக்கு 23 வாங்கின இடத்துல 18 வாங்கினதுல அதே 23 கொடுத்தவர் அவர் மற்ற இடங்களில் வீக்கன் ஆயிருக்காரு. இந்த பெல்ட்டுக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவராக இருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் 2009 ஜெயலலிதா அம்மையாரோட பெரிய தலைவராக இருக்கிறாரு. தென் 1980 மக்கள் தலைவர் எம்ஜிஆரோட சேலம், தருமபுரி, சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த இடங்கள்ல டேட்டா வைஸ் பெரிய தலைவராக இருக்கிறார். அந்த பகுதியில் செல்வாக்கான அன்புமணிக்கு 18 சீட்டுங்கிறது, பாமகனா அன்புமணிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். எடப்பாடி பழனிசாமிக்கும் மற்றவங்களை விட சீட் கன்வெர்ட்டபிலிட்டிக்கு அன்புமணி தான் உதவி பண்ணுவார். டிடிவி தினகரன் ஒரு சின்ன உதவி கூட எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட்டிங்ல பண்ணுவாராங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காதாங்க? இருக்காது. பாஜக சில இடங்கள்ல பண்ணலாம். இப்போ கன்னியாகுமரியில் இது அண்ணாமலை நின்னார்னா பவர்ஃபுல் கேண்டிடேட் அண்ணாமலை, கோயம்புத்தூர் சைடுலன்னா அங்கே கொஞ்சம் வேலுமணி, தங்கமணி போன்றவர்களுக்கு. தினகரன் வாக்கு எங்க நகரும்? தினகரனுக்கு வாக்குங்கிறது அது எடப்பாடி எதிர்ப்பு வாக்கு தான். ஒன்னு சசிகலா புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அங்க போகணும், இல்லைன்னா திமுக பக்கம் வரணும், ஓபிஎஸ் சேர்ந்திருக்காருன்னு எங்க நகரும்? திமுக கூட அது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸ்டாலின் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பிரிவு மக்கள் இவர் எடப்பாடி ஏற்றுக்கிட மாட்டாருங்க அடிப்படையில் தான் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்திருக்கிறாரு. தினகரனுக்கு இவர் நயனார் நாகேந்திரன் மாநில தலைவராக போட்டதுமே டக்குன்னு இவர் திருச்சி சிவாவை துணை பொதுச் செயலாளராக போட்டது எல்லாமே ஸ்டாலின் அதை உணர்ந்து தான் அந்த என்டிஏக்குள்ள 18 விழுக்காடு என்டிஏ வாக்குக்குள்ள எடப்பாடி கிட்ட டிரான்ஸ்பர் ஆகாத வாக்குகள் தன் பக்கம் வருங்கிறதான் அவர் போறாரு. அந்த இடத்துக்குள்ள நான் மீண்டும் சொல்றேன், நாம் தமிழர் தினகரனுக்கு 11 தொகுதியில் கொடுத்ததுல பெரிய லாபம் இல்லைன்ற லாபம் இருக்க வராது. என்னோட அனுமானம் 30 விழுக்காடுக்கு தகுதியான ஒரு அணியை தான் எடப்பாடி அமைச்சிருக்காரான்னு சொல்றேன். அந்த 11.4 விழுக்காடு வாக்குல அதிகபட்சம் ஒரு 4 விழுக்காடு வாக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகுங்கிறது என்னோட கருத்து. இந்த தேர்தலையும் சீமானுக்கு லீடர்ஷிப் உறுதித்தன்மையால அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்துவாரு. ஒன்னு தன்னோட கொள்கை நிலைப்பாட்டில் பாஜக நாட்டுக்கு தேவையில்லாத கட்சிங்கிறதுல மாறி பழனிசாமி ஆயிருக்குது ஒண்ணு. இன்னொன்னு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல சீமான் களத்துல நின்று இவர் நிற்காததும் ஒரு காரணம். இது நடக்க தான் போகுது. திருமதி லட்சுமி, நீங்க வின்வின் சிச்சுவேஷன், நீங்க 11 தொகுதிகள் தினகரனுக்கு ஒதுக்கீடு செஞ்சதுல ஓட் டிரான்ஸ்ஃபரே நடக்காது தினகரனுக்கும். இல்லை, நான் அதாவது தினகரனுக்கு 11 தொகுதிகள் கிடைச்சது சரி. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவரை 11 தொகுதிகளுக்குள்ள சுருக்கியதும் அதிமுகவுக்கு அட்வான்டேஜ் தான் சொன்னேன். ஆனால் ஒரு விஷயத்தை திரும்பவும் குறிப்பிட்டு தான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகள் தான் தினகரனுடைய வாக்குகள், அதை சொன்னேன். அப்போ இதை குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அதிமுகவுக்கு தினகரன் தரப்பில் இருக்கக்கூடிய வாக்குகள் எதுவுமே பெரிய அளவில் கீழே ஒர்க் ஆகாதது. நீங்கள் அவருக்கு சில பாக்கெட்ஸில் நிறைய ஓட்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் காரைக்குடி போன்ற பகுதிகளில், கோவில்பட்டி, ஆனால் இப்போ கோவில்பட்டியில் அவருக்காக அங்கே இருந்த மாணிக்கராஜா திமுகவுக்கு போயிட்டார். அது மாதிரி தேனி, இது மாதிரி சில பாக்கெட்ஸில் அவருக்கு நிறைய ஓட்ஸ் இருக்குது. பட் அங்கே ஏடிஎம்கேவும் அமமுகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு வரைக்கும் களத்தில் அவங்க ஒன்றிணைஞ்சு ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு சூழலே வரலை. ஆனால் அதிமுக எல்லா இடங்கள்லையுமே பணியாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய இடங்களில் அவங்க கேம்பெயினை ஒவ்வொரு தொகுதிக்கு தகுந்த மாதிரியும் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடங்களில் அமமுகவினுடைய வாக்குகள் வருதோ இல்லையோ அதிமுகவினுடைய வாக்குகள் அவர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.